தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரையொட்டி நகரக்கூடும் என்று கணித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து CMS-03 செயற்கைக்கோளுடன் LVM-3 ராக்கெட் இன்று ஏவப்பட உள்ள நிலையில் 24 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த 1600 கோடி ரூபாயில் அதிநவீன CMS-03 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து LVM-3 ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள் இன்று மாலை 5:26 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று மாலை தொடங்கியது. முன்னதாக இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டி திருப்பதி கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் வழிபாடு நடத்தினர். CMS-03 செயற்கைக்கோளின் மாதிரியை ஏழுமலையான் திருவடிகளில் சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டனர். This is going to be a very, very important satellite, highly useful for the communication purpose. And right now, the entire activities are going on in Sriharikota. The total vehicle, satellite, everything is ready for the launch. 4410 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள், விமானங்களிடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரையும் ஆன்லைன் வாயிலாக ஒருங்கிணைத்து பணிகளை முடுக்கிவிட அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான 2 நாள் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, மதுரை, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் செல்போன்கள் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணிக்கு தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது. நாளை விடுபட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் SIR என்ற வார்த்தையை கேட்டா அப்படி என்ன சார் அலர்ஜி என்று முதலமைச்சருக்கு கேள்வி கேட்கும் விதமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போதுதான் கட்சி வலுப்பெறும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை சோலை அழகுபுரத்தில் அங்கன்வாடி மையம் ஒன்றை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரச்சினையை திமுக அரசு மூடி மறைக்க பார்ப்பதாக தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினை குறித்து பேசுவதை தடுப்பதற்காக அதிமுகவில் உள்ள சில அதிருப்தியாளர்களை தூண்டிவிட்டு எதிர்க்கட்சியின் செயல்பாடுகளை திமுக தடுக்கிறது என்று கூறினார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென மக்கள் நினைக்கும் போது அதிமுக நிர்வாகிகள் தங்களுடைய ஈகோவை பிரச்சினைக்காக பொதுவெளியில் பேசுவது கூடாது என தெரிவித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொதுவெளியில சொல்லக்கூடாது. அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டா இருக்கவங்க போய் அவங்களோட போய் சும்மா வருவாங்களா? பொதுச் செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு? அதுக்காக சொன்னா நீங்க உடனே சொல்லு, அதை ஒரு பிரேக் நியூஸ்ல போட்டுறாங்க. அப்பா தங்களுடைய ஈகோ பிரச்சினை குறித்து கட்சி தலைமையுடன் பேசி முடிவு செய்த பிறகுதான் பேட்டி கொடுக்க வேண்டும் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை எழும்பூரிலிருந்து கேரளாவின் கொல்லத்திற்கு வரும் 14ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல கால பூஜை வரும் 17ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. இந்த சீசனில் சாமி தரிசனத்திற்காக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சென்னை எழும்பூர், கொல்லம் இடையே வரும் 14ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. எழும்பூரிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு சிறப்பு ரயில் கொல்லம் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் நவம்பர் 15ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் கொல்லத்திலிருந்து எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
ஆந்திராவில் 9 பேரை பலிவாங்கிய கோயில் கூட்ட நெரிசல் சம்பவம் கடவுளின் செயல் என்று கோயிலின் உரிமையாளர் சர்ச்சை கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் காசிபுக்கா நகரில் புதிதாக கட்டப்பட்ட வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சனிக்கிழமையன்று ஏகாதசி சிறப்பு வழிபாட்டின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிகபட்சம் 5000 பக்தர்களை மட்டுமே கையாளும் திறன் கொண்ட இக்கோயிலில் சுமார் 25,000 பக்தர்கள் குவிந்த நிலையில் அதற்கேற்ப போதிய ஏற்பாடுகளை செய்யாததும் கோயிலுக்குள் செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரே ஒரு நுழைவு வாயில் மட்டுமே இருந்ததும் விபத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் இது கடவுளின் செயல் என்றும் கோயிலின் உரிமையாளரான 94 வயதான முகுந்த் பாண்டா சர்ச்சை கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கூட்ட நெரிசல் தொடர்பாக முகுந்த் பாண்டா உள்ளிட்ட கோயில் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திரப்பதிவு எடுத்தர் வீட்டில் 100 சவரன் நகை 2 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்லம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி பத்திரப்பதிவு எழுத்தாளராக உள்ளார். இவர் ஆந்திர மாநிலம் நகரில் வசிக்கும் தனது மகள் வீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பு சென்றிருந்தார். இந்நிலையில் பழனியின் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் அவருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பழனி தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 100 சவரன் நகை 2 கிலோ வெள்ளி 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து வந்த பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் போம்படாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நெல்லையில் அறப்போர் இயக்கம் சார்பாக நடைபெற்ற கல்குவாரிகளில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான கருத்தரங்கில் கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. புதிதாக மேலும் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைத்த கருத்தரங்கில் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக கருத்துக்கள் கேட்கப்பட்டன. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். கல்குவாரி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தில் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரை கல்குவாரி அமைப்பு ஆதரவாளர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை அனுமதியுடன் கூட்டத்தை தொடர்ந்ததால் இருதரப்புக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எதிர்ப்பு தெரிவித்த நபர்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை 73,73,717 பேர் பயனடைந்திருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மோகனூர் ரோட்டில் உள்ள பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய சித்த மருத்துவமனையை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் இதுவரை நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் 1684 முகாம்கள் மூலம் சுமார் 74 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக கூறினார். 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் டெங்குவால் 66 பேர் உயிரிழந்தனர் என்றும் கடந்த 11 மாதங்களில் டெங்குவுக்கு 18,000 பேர் சிகிச்சை பெற்று வந்தபோதும் வெறும் 9 பேர் மட்டுமே இறந்துள்ளதாகவும் தெரிவித்தார். சித்த மருத்துவத்திற்கு உரிய முக்கியத்துவம் உள்ள மாவட்டமான நாமக்கல், கொல்லிமலை போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களை பெற்றிருக்கிற இந்த மாவட்டத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி ஒன்று அமையப்பட வேண்டுமானால் சித்த மருத்துவமனை ஒன்று 2 ஆண்டுகளாவது 60 படுக்கை வசதிகளோடு சிறப்பான பயன்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் என்பது விதிமுறைகளில் ஒன்று. நாமக்கல்லில் படிப்படியாக 2 ஆண்டுகளில் சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் கொல்லிமலையில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். புதுக்கோட்டையில் அனுமதியின்றி ஊர்வலமாக சென்று போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய தவிக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் தவிகவின் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் உள்ளிட்ட தவிக நிர்வாகிகள் சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், ஜீப் என ஊர்வலமாக சென்று சாலையோர வியாபாரிகளுக்கு கட்சியின் கொடி நிறத்தில் குடைகளை வழங்கினர். அப்போது அனுமதியின்றி ஊர்வலமாக சென்றது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி போலீசார் ஜீப்பை பறிமுதல் செய்ய முயன்றனர். ஊர்வலம் சென்ற ஜீப்பை பறிமுதல் செய்ய விடமாட்டோம், அபராதம் வேண்டுமென்றால் விதித்துக் கொள்ளுங்கள் என தவிகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜீப்பை பறிமுதல் செய்யாமல் விட்ட நிலையில் பின்னர் தவிக மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 5 பேர் மீது புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் பனிக்காலம் தொடங்கியதால் புல் மற்றும் செடிகளில் பனி படர்ந்து காணப்படுகிறது. கொடைக்கானலில் நவம்பர் பிற்பகுதியில்தான் வழக்கமாக பனிக்காலம் தொடங்கும். ஆனால் நடப்பாண்டு முன்கூட்டியே பனி பொழிய தொடங்கிவிட்டது. இதனால் நட்சத்திர ஏரியில் பனி படர்ந்திருந்த நிலையில் சூரிய ஒளி பட்டதும் அது ஆவியான காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதேபோன்று பிரையன் பூங்கா, ஜிம்கானா, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் செடி மற்றும் புல்வெளிகளில் பனி படர்ந்து காணப்பட்டது. போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே. இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையை சுற்றுலா தலங்களில் குவிந்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தின் குற்றாலத்தில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். சீசன் முடிவுற்ற நிலையிலும் குற்றால அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சீசன் முடிஞ்சுமே நல்லா தண்ணி விழுது. நாங்கள் எல்லாரும் குளிச்சு வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பா வாங்க. கூட்டம் இருக்கதா செய்யுது. பழைய குற்றாலத்தில் மட்டும் குளிக்க விடல, மற்ற எல்லா இடத்துலயும் நல்லா குளிக்கலாம். பிரதான அருவியான குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். 5 ஃபால்ஸ் இங்க மெயின் அருவியில நிறைய தண்ணி இருக்கு. சிற்றருவிலாம் கொஞ்சம் கம்மியா தான் வருது. இது நல்லா இருக்குங்க. நல்ல அருவி. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நல்ல டைம் இன்னைக்கு. பழைய குற்றால அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி குளிக்க அனுமதிக்காததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சாலையில் நடந்து சென்ற விவசாயியை மாடு முட்டி தூக்கி வீசிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. செஞ்சியை அடுத்த மணியம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முத்து. சனிக்கிழமையன்று இவர் செஞ்சி 4 முனை சந்திப்பில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்புறமாக ஓடி வந்த மாடு ஒன்று அவரை ஆவேசமாக முட்டி தூக்கி வீசியது. இதில் முத்துவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தலையில் 4 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். காசிமேட்டில் நள்ளிரவு 2 மணி அளவில் ஏலமுறை தொடங்கிய நிலையில் சிறு வியாபாரிகள் முதல் பொதுமக்கள் வரை ஏராளமானோர் போட்டி போட்டு மீன்களை வாங்கினர். மீன்களின் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் கிலோவிற்கு 200 ரூபாய் வரை அதிகரித்த போதும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்திலும் மீன் வாங்க கூட்டம் அலைமோதியது. கூட்டம் கடுமையா இருக்கு. விலையெல்லாம் ரொம்ப கடுமையா இருந்துகிட்டு இருக்கு. எப்போதுமே நல்ல மீன் வாங்குறதுன்னு சொன்னா இந்த அக்கரைப்பேட்டைக்கு வர்றதா எங்களுடைய பழக்கம். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில இங்கே வருவோம். ஆனா இன்னைக்கு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ரேட்டு. திண்டுக்கல்லில் மீன்வரத்து குறைவால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு போட்டு சரியா உள்ள போவதனால கடல் மீன் வரத்து ரொம்ப கம்மி. மீன் எல்லாமே இங்க வந்து ஒரு 10 டன் வர இடத்துல 5 டன் பாதிப்பாய் தான் வந்திருக்குது. பாதிப்பாய் வந்தனால இங்கே ரேட்டு வந்து ஒரு 300 ரூபா போகிற மீன் வந்து இப்போ 450 ரூபா, 500 ரூபா போகிறது வந்து 800 ரூபா வரைக்கும். அப்படி இப்போ வஞ்சரம்லாம் 800 ரூபா போயிட்டு இருக்குது. மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற கல்லறை திருநாள் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மறைந்த உறவினர்களின் ஆன்மாவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் கல்லறை திருநாளை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பலரும் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி வழிபாட்டில் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். திருப்பலி முடிந்ததும் தங்கள் உறவினர்கள் மற்றும் மறைந்த பாதிரியார் கல்லறைகளை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து படையில் வைத்து மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரிடரில் உயிரிழந்தவர்களின் நினைவாக கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நினைவு ஸ்தூபியில் பேராலயத்தின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மெக்சிகோவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோனோரா மாகாணத்தில் உள்ள வால்டோஸ் வணிக வளாகத்தில் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் தீப்பற்றி வானுயரத்திற்கு புகை சூழ்ந்தது.
வாடிக்கையாளர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்தும்படி மாகாண ஆளுநர் அல்போன்சோ டுராசோ உத்தரவிட்டுள்ளார்.